ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் தேய்புர சந்திரன், அந்த சந்திரன் கூட இயற்கை பாவியான சனி, ராகு, இவர்களுடன் செவ்வாய், அதாவது செவ்வாயும் சந்திரனும் சேரும் பொழுது சந்திரமங்கள யோகம் ஆயிடுது. ஆகனால பாவரோடைய சேர்ந்த செவ்வாய், அவருடைய செவ்வாயோட பார்வையோ அல்லது செவ்வாயோட சேர்க்கையோ, இந்த மாதிரி சனியோட பார்வை, ராகுவோட சேர்க்கை, இந்த மாதிரி பெற்ற பாவத்துவம் பாவரோடைய சேர்ந்த தேய்புர சந்திரன் இந்த மாதிரி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு மதிமயக்கம் உண்டாகும். நான் பெண்களிடம் மதிமயக்கம் அப்படின்னு போட்டிருக்கேன், இது வேண்டாம். பொதுவாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் நான் சொன்னது போல் சந்திரன், சனி, செவ்வாய், ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் அல்லது பார்வை பெற்றிருந்தாலும் தேய்புர சந்திரன் தான், வளர்புற சந்திரனுக்கு கிடையாது. அதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்ட நிலையில் உள்ள போல் தசாபுத்தி காலங்களில் எடுத்துடலாம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மதி மயங்குவார்கள். மதினா புத்தி கெட்டு போயிடும், வயதிற்கு தகுந்தாற் போல. இப்போ ஒரு 18லேருந்து 25 வயசு படிக்கிற வயசு, ஒரு 16 வயசு கூட இருக்கலாம். பெண்களுக்கெல்லாம் வருதுன்னா, பெண்களோ ஆண்களோ காதலில் வயப்படுவார்கள், காதலில் சிக்கி சின்ன பின்னம் ஆகுவார்கள். அப்படித்தான் சொல்ல முடியும். காதல் திருமணங்கிறது வேற, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அறிமுகமான ஒரு பெண்ணு கூட திருமணம் ஆகும். அது அவ்வளோக்கா நல்லது இல்லை. அதே மாதிரி இந்த ஜாதகர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பேர்த்துக்குமே சேர்ந்து தான் சொல்கிறேன். சிவனேன்னு அவங்க வாட்டில் வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு இருந்தால் கூட தானாக தேடி வரும். ஆணாக இருந்தால் பெண்கள் தொடர்பு தானாக தேடி வரும். பெண்களை பற்றி சொல்ல தேவையில்ல, அது ரோட்டில் நடக்கவே முடியாது. இந்த மாதிரி உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைனா தன்னை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சரிங்களா? சில பேர் ஆண்கள் அல்லது பெண்கள் இப்போ எல்லாமே போதைக்கு அடிமையாகிறாங்கல்ல, இந்த மாதிரி சந்திர தசை தான். இந்த மாதிரி பாவருடைய 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தோட தொடர்பு கொள்ளும்போது பாவ சந்திரன் தசாபுத்தி நடக்கும்போது போத வஸ்துகளுக்கு அடிமையாவார்கள், போதைப் பொருளுக்கு. அப்போ ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. சுபருடைய பார்வை குருவெலாம் பார்த்துட்டா நல்ல பலன் வந்துடும். வளர்புற சந்திரனாக இருந்தாலும் நல்ல பலன் வரணும். அது நிறையா விஷயங்கள் பார்த்து பலன் சொல்லணும். இது நான் இந்த பாவருடைய சேர்க்க பாவத்துவம் அடைந்த சந்திரனுடைய தசாபுத்தி காலங்களில் இந்த மாதிரி கெட்ட பலன் நடக்கும். சரிங்களா? நன்றி.